அந்த ஆலயத்தினுடைய வாயில் மிதிக்க முடியும். பாக்கி எல்லா ஆலயங்களும் போக முடியும். ஆனா உத்ரோகோச மங்கையருடைய அந்த வாயில் மிதிக்கணும்னா பூர்வ ஜென்ம புண்ணியம், இனி ஒரு பிறவி. நம்ம பிறக்கும் போது கர்மாக்களை சுமந்து பிறக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் தீரணும்னா அந்த வாசற்படியை மிதித்தால்தான் உலகத்திலேயே முதல் சிவாலயம் அதுதான். சரியா? அது எல்லாருக்கும் கிடைக்காது. காசு பணம் கோடி கோடியா வச்சிருப்பான், ஆனா அந்த வாசலை மிதிக்க முடியாது. அதனால இந்த இளம் வயதிலேயே நீங்க அந்த இடத்த மிதிச்சது ரொம்ப சிறப்பானது. புரியுங்களா? அந்த பக்கத்திலே வராகி இருக்கிறாங்க. போனீங்களா? சுயம்பு. அப்ப பூமியிலேருந்தே வந்தவ. பஞ்சமி திதி அன்னைக்கு விரலி மஞ்சள் அரைச்சி அவளுடைய பாதத்துல சாத்தினா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பவள் அவள். சரியா? அந்த இடத்துக்கும் போயிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பு. சிதம்பரம் போங்க. சிதம்பரம் எப்போ போகணும்னா இரவு பள்ளியறை பூஜை பார்க்கணும். அங்க அதுதான் தெய்வலோகத்தில் இருக்கிற ஒரு பெரிய காட்சி அங்க கிடைக்கும். சிதம்பரத்துல போய் ஒரு முறை பள்ளியறை பூஜை இரவு தங்கிட்டு 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 11 மணிக்கு தான் முடியும். எல்லா சிவாலயத்தினுடைய நடை அடைத்த பிறகுதான் அங்க இருக்கிறோம். நீங்க எல்லாரும் ஒரு குரூப்பு தானே?